Audio Jungle. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. وقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في مكان آخر وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ومريم ابنة عمران التي أحسنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم حبب إلي من دنياكم النساء والطيب وجعلت قرة عين لي في الصلاة. ஏகப்பட்டவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லியவனாக ஒரே ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித குலத்தை ஆண்கள் பெண்கள் என்று இரு பிரிவுகளாக படைத்திருக்கிறான். ஆனால் அதை எதற்காக இறைவன் படைத்திருக்கிறான் என்று பார்க்கிற போது தில்கர் ரசூலு வல்லன்னா பாலஹும் அலா பாலின் மின்ஹும் மன் கல்லமல்லாஹ், அந்த இறை தூதர்களிலே சிலரை விட சிலரை நாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளுக்காக அல்ல, ஒரு மனிதனை இறைவன் நிம்மதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனைவியை படைத்ததற்கான காரணம் நீ தஸ்குனு இலைஹா, அவர்கள்ட்ட உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை படைத்திருக்கிறான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, மனைவியை எவ்வளவோ சண்டை வருது, ஆனால் ஏன் நீங்கள் தலாக் போடுறதில்லை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அதில் ஒரு காரணமாக மனைவி என்னுடைய ஹராமை விட்டு என்னை பாதுகாக்கிறாள். இந்த ஒரு காரணம் போதும், அவள் எவ்வளவு பெரிய அநியாயக்காரியாக இருந்தாலும் அவள் என்னுடைய ஹலால், என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்ப இப்படித்தான் ஒரு மனிதன் கணவனை ஒரு மனைவி நினைக்க வேண்டும், மனைவி கணவன் நினைக்க வேண்டும் என்று சொல்கிறது மார்க்கம். அது மட்டுமல்லாது ஆண்கள்ல மட்டும்தான் நல்லடியார்களும் நபிமார்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், லரபல்லாஹு மஸலல் லல்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், அல்லாஹ் ரெண்டு பெண்களை உதாரணமாக சொல்கிறான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு. அதில் முதல்ல யாருன்னா, கொடுங்கோல அரசனாக இருந்தவன், ஆனால் ரப்புகுமுல் அலா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொன்னவன், அப்படிப்பட்ட ஃபிரௌனினுடைய மனைவி ஆசியா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரெண்டாவது யாருன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறான். வஸதகத் பிகலிமாத்தி ரப்பிஹா வகுதுபிஹி வகானத் மினல் கானிதீன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அடியார்களில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லக்கூடிய பெண்மணி ஆசியா அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தவர்கள். அந்த சமயத்தில் ஃபிரௌன் சூனியக்காரர்களால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். இது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான், அதனால சுருக்கமாக சொல்றேன். சூனியக்காரர்களால் தன்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் அவன் கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவுக்கு வஹி அனுப்புகிறான். என்னன்னு சொல்லி, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் அப்படி பயந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இந்த பிள்ளைய நைல் நதியில் விட்டுடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நதி எங்கே ஓடுகிறது? ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு முன்னாடி ஓடுது. அந்த பெட்டியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த அம்மா அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து தன்னுடைய சொந்த பிள்ளையை, ஆண் பிள்ளையை அப்படி விட்டுறாங்க. எப்படிப்பட்ட காலம் அது! ஆண் பிள்ளைகளை தேடி தேடி சொல்றாங்க, லட்சக்கணக்கான பிள்ளைகளை அவன் கொலை செய்தான்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பிள்ளைய விடுறது சாதாரண விஷயமா? அந்த இடத்துல பெண்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம். அந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா அல்லாஹ் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அன்னைக்கு பிறந்த குழந்தைய அன்னைக்கே ஆத்துல விடுவாங்க. அப்ப இது அவர்களினுடைய தவக்குள், அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க விட்டுறாங்க அந்த ஆத்துல, பிறவனுடைய ஆட்கள் அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பிறவன் இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. பிறவனும் வெட்டுவதற்காக வேண்டிய ஆள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுறான். அந்த சமயத்துல ஆசியா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா, பிறவனுடைய மனைவி, இஸ்லாத்துக்கு வரலை. ஆனாலும் அவங்க சொன்னாங்க, நமக்கு ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த குழந்தையை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. பொதுவாகவே நபிமார்களுக்கு இறைவன் அற்புதங்களை கொடுத்திருப்பான். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அழகையும் கூட்டி கொடுத்திருப்பான். அதில் மிகவும் அழகானவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து மிகவும் பிரபலமானவர்கள் அழகிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்க சொன்ன உடனே பிறவனுக்கும் அந்த அழகான குழந்தையாக இருக்குது, சரி நமக்கும் மனைவி சொல்கிற மாதிரி குர்ரத்து ஐனி, நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவன் விட்டுறான். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை எழுதுறாங்க, ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு ஆணுக்கும் சரி முதல்ல அல்லாஹ் இந்த சம்பவத்தில் சொல்லி தருகிற விஷயம் நல்லோர்களை மதிப்பது. இப்போ இந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தையினால் பிறவன் என்ன செஞ்சிடறான், மூசா அலைஹிஸ்ஸலாமை விட்டுறான். அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களிலே பிறவனுக்கு சந்தேகம் வருகிறது. எப்பெல்லாம், ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்களா, எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குது அப்பெல்லாம் பிறவன் ஒரு அடி போடுறது. அதுவும் சாதாரணமான அடியாக அந்த அடி இருக்காது, ஏன்னா நபியினுடைய அடி இல்லையா, அதனால் அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அவனுடைய தாடியை பிடிச்சி இழுக்கிறது. இது மாதிரி சாதாரண குழந்தைகள் செய்கிற சேட்டைகளை விட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருந்தபோது பிறவனை அடிக்க அளவில்லை. அதனால் அவன் என்ன செஞ்சிட்டான், சந்தேகம் வந்துருச்சு அவனுக்கு. ஒரு நாள் என்ன செய்கிறான், இந்த பக்கம் வைரவ இடோரியங்களை வைத்திருக்கிறான், இந்த பக்கம் நெருப்பு கங்குகளை வைத்திருக்கிறான். இவர் அறிவாளியான குழந்தையாக இருந்தால் எதை எடுப்பார், நெருப்பு கங்கை எடுக்க மாட்டார், நேராக போய் வைரவ இடோரியங்களை எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோதனைக்காக வேண்டி வச்சாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லையா, நபிமார்களுக்கு பொதுவாக அல்லாஹ் தஆலா அறிவாற்றலை அதிகப்படுத்தி கொடுத்துருப்பான். போய் எடுக்கிறாங்க, எடுத்தாங்க வைரத்தின் பக்கம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கை போடுது. ஆனால் போச்சுன்னா உயிருக்கு ஆபத்து. அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையை தட்டி விட்டுறாங்க. அது போய் நெருப்பு கங்கில் பட்டுறது. அதை எடுத்து வாயிலையும் போட்டுக்கிறாங்க. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் வருங்காலங்களிலே சரியாக பேச முடியாத அளவுக்கு போய்விடுகிறது. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய அந்த கோணல்களை திக்கி திக்கி பேசக்கூடியதை சரி செய்வாயாக, முடிச்சுக்களை அழித்து விடுவாயாக துவா செய்வாங்க. அப்போ அந்த சமயத்திலையும் அந்த அம்மையார் நம்முடைய கண்குளிர்ச்சியாக இவர்கள் இருக்கட்டும் அப்படின்னு பிறவனிடத்தில் சமாதானப்படுத்துவார்கள். அப்போ அதன் காரணத்தினால் கிதாபில் எழுதுகிறாங்க, நல்லடியார்களுக்கு செய்கிற மரியாதையின் காரணத்தினால் அந்த அம்மையாருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை நசீபாக்குகிறான். அந்த அம்மா முஸ்லீமாக ஆகிறார்கள். முஸ்லீமாக ஆனதுக்கு பிறகு பிறவன் என்ன செய்கிறான், அந்த அம்மா இஸ்லாத்தை மறைச்சு தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பிறவனுக்கு சந்தேகம் வந்த உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க, யார் உங்களுடைய இறைவன்? அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, நீ என்னுடைய கணவன் தான், அரசனாக வேண்டுமானால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நீ மாமன்னனாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் உன்னை என்னுடைய ரப்பாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாமல் கிதாபிலே எழுதுகிறார்கள், அந்த அம்மாவை சிலுவையிலே அறையப்படுகிறது. வெயிலினுடைய தாக்கத்தால் அவர்கள் ரொம்ப நோவினைகளை அனுபவிக்கின்றார்கள். எப்பெல்லாம் அந்த பிறனுடைய ஆட்கள் அவர்களை நோவினை செய்துவிட்டு சென்று விடுவார்களோ அந்த வெயிலை அவர்கள் மீது படாமல் வளர்க்குமார்கள் ரக்கையினால் பாதுகாப்பார்களாம். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறான். நம்முடைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நபிமார்கள் எல்லாம் ஆண்களை அனுப்பிச்சுட்டாங்க, அதே மாதிரி வலிமார்கள் அவுலியாக்கள் எல்லாம் ஆண்களில் வந்திருக்கிறாங்க, ஆனால் பெண்களில் உள்ளவர்கள் அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டதில்லையேன்னு நினைக்கலாம். ஆனால் இவர்களுடைய சம்பவத்தில் இன்னும் எழுதுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே பிறவன் என்ன செய்கிறான், அவர் முஸ்லீமாக இருந்தால் அவரை கல்லை போட்டு தலையில் அடித்து கொண்டுடுகின்றான். அப்போ பாறாங்கல்ல தூக்கிட்டு போய் போட்டுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த அம்மையார்களுடைய வரலாற்றில் எழுதுறாங்க, அவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னாடி அவங்க கேட்ட ஒரு துவாவை அல்லாஹ் காட்டுகிறான். என்ன துவா கேட்குறாங்க அந்த அம்மா அல்லாஹ்விடத்தில், ரப்பி இப்னினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் எவ்வளவு வேண்டுமானாலும் துன்பத்தை அனுபவிக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு சோனத்தில் ஒரு வீட்டை கட்டிடையா அல்லாஹ் அப்படின்னு தன்னுடைய கடைசி தருவாயில் அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா
அந்த அம்மா மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி, இந்த கல்லை அவங்க போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொர்க்கத்தை காட்டுறான். சொர்க்கத்தில் உங்களுடைய வீடு பாருங்கள், எனக்காக நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கின்றீர்கள், ஆனால் உங்களுக்காக நான் உங்களுடைய வீட்டை காட்டுகிறேன் பாருங்கள் நல்லா காட்டுறான். காட்டி அந்த சொர்க்கத்தை பார்த்ததுக்கு பிறகு தான் அவங்களுடைய ரூஹு பிரிகிறது. ரூஹு பிரிஞ்சதுக்கு பிறகு மனுஷனுக்கு உடம்புல வலி கிடையாது சொர்க்கவாசிகளுக்கு. அப்போ அதற்கு பிறகுத்தான் அவர்களுடைய தலையிலே பாறாங்கல்லை போட்டு அவர்கள் செய்தாக்கி விடுகிறார்கள் அப்படின்றது வரலாறு. அப்போ இவர்களுடைய வரலாற்றில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமாக தஅலீமுல் உலமாஇ, ஆலிம்களை கண்ணியப்படுத்த வேண்டும். மார்க்க ஞானிகளுக்கு செய்கிற மரியாதை அல்லாஹ்வுக்கு பிடித்திருந்தால் அல்லாஹ் நம்மை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் ஹிதாயத்தை கொடுத்து விடுவான் அப்படின்றது ஒரு விஷயம். சொல்கிறாங்க, ஒரு பெரிய ஆலிம் அவங்க சொன்னாங்க, காயல்பட்டணம்ன்றது ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு அவங்க போகிறாங்க. பயான் எல்லாம் முடிந்தது, ஒரு பெரியார்களை பற்றி நல்லவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸ். அப்போ அதில் பேசி முடித்ததுக்கு பிறகு அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வந்து கேட்டாராம், ஹஜ்ரத் நல்லா பேசுனீங்களான்னு அந்த ஹஜ்ரத்து கேட்குறாரு. ஏன்னா இந்த ஊருக்கு நான் முதல் தடவை வந்திருக்கிறேன், நான் நல்லா பேசுனேன்னா இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குதான்னு அந்த ஹஜ்ரத்துக்கு பொதுவாக கேட்குறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொன்னாராம், அந்த வீட்டுக்காரர், ஹஜ்ரத் நல்லா பேசுனீங்க, ஆனால் கடைசியில் பாலில் ஒரு சொட்டு விஷத்தை கலந்ததை போல பேசிவிட்டீர்கள். இந்த ஹஜ்ரத்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன அப்படி பேசிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நாங்கள் ஒரே ஒரு நல்லடியாரை பற்றி தான் தலைப்பு கொடுத்துருந்தோம், பேச சொன்னோம், ஆனால் அதில் நீங்கள் நிறைய நல்லடியார்களை பற்றி பேசிட்டீங்க, அது தப்பாக பட்டுச்சு எங்களுக்கு அப்படின்னா. உடனே அவருக்கு அந்த ஆலிம் சாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் சொன்னாராம், உன்னுடைய வீட்டிலே இனிமேல் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு நல்லடியார்களை பார்த்தாலும் எல்லா நல்லடியார்களும் சமமானவர்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள். அதில் யாரை பற்றி பேசினாலும் திக்ரு சாலிஹின் இபாதத்துன், நல்லடியார்களை பற்றி பேசினாலே அது ஒரு வணக்கம் என்று சொல்வார்கள். அப்போ இதில் இவரை பற்றி பேசணும் அவரை பற்றி பேசணும்னு சொல்கிறையே, உன்னுடைய சந்ததி விளங்காதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. இப்போ அந்த ஆலிம் சொன்னாங்க, பிரபலமான ஆலிம் பேசும்போது, அவருடைய சந்ததி, அதற்கு பின்னால் அவருக்கு பிள்ளைகள் 3 பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளில் 2 பசங்க ஒரு பொண்ணு கடைசியாக பைத்தியமாகி போய் மரணித்தார்கள். அப்போ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற சில சிறு தவறுகள், எதையெல்லாம் நம்ம சின்ன தப்புன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நாம் செய்கிற பெரிய தவறு. உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, சொன்னது பிறகு சொல்லுவோம். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்களாம், ஒரு மனிதன் பாவத்தை சிறிதாக நினைப்பது இறைவனை சிறிதாக நினைப்பதற்கு சமம். அதனால நீங்கள் செய்கிற சிறிய தவறுகள் சின்ன தப்பு தானே அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் நினைப்பது தவறை சிறிதாக நினைப்பதல்ல, அல்லாஹ்வை சிறியவனாக நினைக்கிறீர்கள். அப்போ அல்லாஹ் மேலே உங்களுக்கு மரியாதை இருந்ததுன்னா முதல்ல சிறு தவறுகளை சரி செய்ய வேண்டும். எதெல்லாம் சின்ன தப்போ அதையெல்லாம் பெற்றோர்களாக இருப்பவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வீட்டில் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று சபிச்சிடுவாங்க, சும்மா திட்டுறது தான், ஆனால் அது சில சமயங்களிலே சாபமாக போய்விடும். ஒரு அம்மா, நான் சொந்தமாக பார்த்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம், தன்னுடைய பிள்ளை ஏதோ ஒரு சேட்டை பண்ணிட்டாங்க. அப்படி சேட்டை பண்ணதில் மகரிபுடைய நேரம் தன்னுடைய மகனை பார்த்து, உனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு இருந்துச்சு. அவருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஹயாத்தாக இருக்கக்கூடிய ஒரு நபர், கிட்டத்தட்ட அவருக்கு 40-50 வயசு இருக்கும். ஆனால் இப்போது வரையிலும் அவருக்கு பிள்ளை கிடையாது. ஆனால் அந்த அம்மா அந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு மகனுடைய காலை பிடித்து மன்னிப்பு கேட்டது. மகனே, உனக்காக வேண்டி நான் நிறைய துவா செஞ்சுட்டேன், நான் செய்த தப்பை மன்னிச்சுட்டேன் யா அல்லாஹ், என்னுடைய பையன் செய்த தவறை நான் மன்னித்து விட்டேன் யா அல்லாஹ், என்னுடைய பையனுக்கு பிள்ளை பிறக்கணும் யா அல்லாஹ்னு அந்த அம்மா துவா செஞ்சிருச்சு. ஆனாலும் இப்போது வரையிலும் அவர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறார். அப்போ பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பெற்றோர்கள் தங்களுடைய நாவடக்கத்தையும் பேண வேண்டும். பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்திலே பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கணும். இது ரெண்டுமே ஆணுடைய கடமையும் பெண்ணுடைய கடமையும் இருக்குது. ஏன்னா ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர்கள், குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லக்கூடியவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளோ பெரிய சஹாபி இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார். அது மட்டுமல்லாது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சஹாபி.
அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏதாவது சந்தேகம்னு வந்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு, அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்களாம். அப்போ எல்லா சஹாபாக்களுக்கும் பொறாமை, என்னடா நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதே வயசு தானே ஆகுது, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அரசவைக்கு கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, ஆனால் இவங்களை மட்டும் அந்த ஹலீஃபாக்கள் அமரக்கூடிய அந்த மஜ்லிஸுக்கு கூட்டிகிட்டு வராங்களே என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க. கேட்டால் ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கேட்குறாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டால் அப்படின்னு அந்த சூரா. அதற்கு என்ன விளக்கம்னு ஒவ்வொரு சஹாபாக்கள்கிட்டையும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை சொல்கிறாங்க. அப்போ இந்த சஹாபி, சிறிய வயது சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அதுக்கு என்ன விளக்கம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வேலை முடிந்து விட்டது, அவர்களுடைய செல்லக்கூடிய நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இதைத்தான் நானும் பெருமானார் இடத்திலே கேட்டேன் அப்படின்னாங்களாம். அப்போ இதெல்லாம் எதனால் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா, சுஹபத், யாரோடு அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அது போலத்தான் உங்களுடைய பிள்ளைகள் உருவாகுவார்கள். என்னுடைய பிள்ளை சிபிஎஸ்சியில் இவ்வளோ ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைக்கிறேன், என்னுடைய மகளை இவ்வளோ பெரிய ஃபீஸ் கட்டி நான் காலேஜில் படிக்க வைக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு துவா செய்வாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறிதான். குர்ஆன் ஓத தெரியாது, பள்ளியாசல் பக்கம் போகிறது கிடையாது, அப்போ எப்படி பெற்றோர்களுக்கு துவா போய் சேரும்? பெற்றோர்கள் எப்போ வந்து சொர்க்கத்துக்கு போகிறது? ஏன்னா சரதாசன் சொன்னாங்க, நீங்கள் விட்டு செல்கிற அமல்களில் உங்களுக்கு ஒரு அமல் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அதில் 3 அமலில் 1 வலதும் சாலிஹும் எதுவுலகு, ஒரு நல்ல குழந்தை, உங்களுக்காக துவா செய்கிற குழந்தை நீங்கள் விட்டு செல்கிறீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் மௌத்தானதுக்கு பிறகும் அது உங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதையெல்லாம் நாம் பாராமுகமாக இருக்கிற போது தான் அல்லாஹ்வினுடைய கோபம் நம்ம மீது இறங்குகிறது. அதே மாதிரி பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிகி. இந்த ஃபிரௌனுடைய விஷயத்திலே எழுதுகிறார்கள், நீ எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், அடுத்து தன்னுடைய ரப்புக்கு அடுத்ததாக கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். முதல் விஷயம் தன்னுடைய ரப்பு, அதுக்கு அடுத்துதான் கணவன். அப்போ கணவன் தொழுகாதன்னு சொல்கிறான், நோம்பு வைக்காதன்னு சொல்கிறான், அல்லது அல்லாஹ் கடமையாக்கி எதையும் செய்யாதன்னு சொன்னால் ஒரு மனைவி கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது மார்க்கம் சொல்லுது. ஆனால் அதே கணவரை பார்த்த ஒரு மனைவி, நீங்கள் ஸகாத்து கொடுக்காதீங்க, என்னுடைய நகை என்னிடத்தில் இருக்கட்டும், ஒரு விருந்தாளி வராது சாப்பாடு போடாதீங்க, சமைக்க மாட்டேன், நீங்கள் ஹோட்டலில் வாங்கிக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் தவறு. ஏன்னா அல்லாஹ் தஆலா எதை சொன்னானோ அதற்கு கட்டுப்படுபவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய அடியார்கள். ஒரு அடியானாக இருப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனாங்க, ஆனால் மிஅராஜுக்கு போயிட்டு வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற ஒரு வாசகம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை அழைத்து கொண்டு மிஅராஜுக்கு சென்றானே அந்த இறைவன் பரிசுத்தமானவன் அல்லாஹ் சொல்றான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியான் என்று சொல்வதற்கு தகுதியானவர்களாக வாழ்ந்தார்கள். நம்மளை அல்லாஹ் சொல்லணும், நாளைக்கு கியாமத்தில் என்னுடைய அடியானே அப்படின்னு அல்லாஹ் சொல்லணும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்போது அமைத்து கொள்ள போகிறோம்? அப்போ இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ சொல்லுவாங்க, இமாம் ஷாதுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசர், அவங்களுடைய ஷேக் சொல்லுவாங்களாம், மன் அராதல்லாஹு அய்யுஹலிக ரஜுலன், ஒரு மனிதனை அல்லாஹ் அழிப்பதற்கு நாடிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வலியன் யூதிஹி, நல்லோர்களை பற்றி தப்பாக பேச சொல்லி நம்ம சாட்டி விடுவான். ஒரு மனுஷனை எல்லாம் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்களேன், உன்னுடைய வாயிலேயே ஒரு நல்லடியார்களையோ ஒரு ஆளுமையோ ஒரு பெரியார்களையோ திட்டக்கூடிய ஒரு நேரத்தை எல்லாம் ஏற்படுத்தி விடுவான், இது போதும் அவனை தானாக அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் நல்லோர்களோடு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் விடுறதும் நல்லோர்களினுடைய உபதேசங்களை கேட்க சொல்வதும் இதுதான் நம்முடைய இருலோக வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, அஹபீப ஹபீபக ஹவுனம்மா அசா ஐயக்கூன பகீலக்க யௌமம்மா அப்படின்னு சொல்லி அரபியில் சொல்லுவாங்க. என்னன்னா, உங்களுடைய நேசராக இருந்தாலும் ரகசியத்தை சொல்கிற போது பார்த்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு கட்டமுறை தான் நீங்கள் அவங்க மீது பாசமும் பிரியத்தையும் வைக்க வேண்டும். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்கு கியாமத்துடைய நாளில்
ஒவ்வொரு மனிதனும் யஃபிருல் மர்உ மின் அஹீ, தன்னுடைய சகோதரனை விட்டு ஒரு மனிதன் ஓடுவான். உம்மிஹி வ அபீஹ், தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு ஓடுவான். தான் பெற்ற மனைவி பிள்ளைகளை விட்டு ஓடுவான். அப்ப இதெல்லாம் எப்ப கியாமத்துடைய நாள்ல என்னதான் போய் உங்க மனைவியிட்ட நான் மனைவியா இருந்தனே, என்னுடைய மனைவியா இருக்கையும் உன்னுடைய நன்மையை கொடுன்னு கேட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்க கணவனா இருந்தீங்களே உங்களுடைய நன்மையை கொடுங்கன்னு கேட்டா நீங்க கொடுக்க மாட்டீங்க. அப்ப எல்லோரும் ஒரு விஷயத்துல நீங்கள் சொர்க்கம் போக வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கிறீங்க. அப்படின்னும் போது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அதே மாதிரி உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும், இந்த ஆசியா அம்மையார் யார்கிட்ட முறையிட்டாங்க? கணவனை கொடுமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. ஆனா பக்கத்து வீட்டில் போய் அவங்க புலம்பல, பக்கத்து வீட்டில் போயிட்டு தன்னுடைய பிரச்சனையை சொல்லலை, அல்லது போன் செய்து தன்னுடைய மாமியார் இடத்துல அல்லது தன்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட அந்த பிரச்சனையை புலம்ப கிடையாது. யாரிடத்துல சொன்னாங்க? அல்லாஹ் நீ எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கொடுன்னு கேட்டாங்க. அப்ப நம்முடைய நேசனாகவும் நம்முடைய ரகசியங்களுக்கு உரியவனாகவும் அல்லாஹ்வை ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏங்க கலீமுல்லான்னு பேர் வந்துச்சு? அதிகமா அல்லாஹ்ட்ட பேசுனாங்கன்னு சொல்றாங்களே, காரணம் என்னன்னா அல்லாஹ் தஆலா பேச்சை முடிக்கணும்னு நினைச்சாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச்சை வளர்த்துக்கிட்டே போவாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டான், மூசாவே உங்களுடைய கையில குச்சி இருக்குது, இது என்னன்னு கேட்டான். ஒரே வாரத்தை ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சிருக்கேன் யா அல்லாஹ், முடிஞ்சு போச்சு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இது என்ன குச்சி தெரியுமா? நான் இதை வச்சு தான் ஆடு மேய்ப்பேன், இதை வச்சு தான் இலைதரைகளை பறித்து என்னுடைய ஆடுகளுக்கு போடுவேன். அதே போல பழங்கள் வேண்டுமானால் இதைத்தான் நான் பறித்து சாப்பிடுவேன். அதே மாதிரி விஷச்சத்துக்கள் வந்தால் இதைத்தான் நான் விரட்டுவேன் அப்படின்னு பேச்சுக்களை வளர்க்கிறார்கள். காரணம் என்னன்னா, பேசுகிறவன் இறைவன், அவனுடைய பேச்சு என்னோட எப்போதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும், அது துண்டித்து விடக்கூடாது. அப்ப அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். அப்ப எப்படி மாறுறது? ஆண்கள்ல தான் நிறைய நபிமார்கள் வலிமார்கள் இருக்கிறாங்களே, அப்ப பெண்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டா, இந்த ஆசியா அம்மையார், அதுக்கு அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்ததாக நல்லடியார்கள் அப்படின்ற வரிசையில ராபியத்துல் அதவியா, ராபியத்துல் பசரியா என்கிற பெயரும் இருக்கு. அவங்க மிகப்பெரிய இறைநேச செல்வி. அப்ப அவர்களுடைய வரலாற்றில் எழுதுவார்கள், அவங்க ஒரு பிறக்கிற போது அவங்களுடைய வீட்டில் ஒண்ணுமே இல்லை. அவங்க அத்தா ஒரு ஏழை குடும்பத்திலே அவர்கள் பிறக்கிறார்கள், 4வது பெண்மணியாக. 3 பெண் குழந்தை, 4வது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. நம்ம வீட்டில் அப்படி பிறந்தா சும்மா இருப்போமா? அவ்வளவுதான். அந்த பொண்ணை தூக்கி வெளியில போட்டுருவாங்க, அல்லது அந்த பெண்ணை, எந்த பெண் அந்த பெற்றெடுத்தாலோ அவர்களை குறை சொல்லியே சாவடித்து விடுவார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கும்போது அந்த 4வது பெண்மணி பிறக்கிறார்கள். வீட்டில் எதுவுமே இல்லை. மனைவி சொல்லி அனுப்புறாங்க, பக்கத்து வீட்டிலையாவது போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கல, எதுவுமே இல்லை. குழந்தைக்கு பொத்தி வைக்கிறது கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தந்தை எப்படிப்பட்டவர் பாருங்க, பக்கத்து வீட்டுக்கு போய் கதவை தட்டலாமா வேணாமான்னு யோசிக்கிறார். ஏன்னா அவர் ஒரு நல்லடியார், அல்லாஹ்வை தவிர வேற யாரிடத்திலும் எதையுமே கேட்க மாட்டேன் என்று உறுதி கொண்டவர். அதனால கதவு கிட்ட நின்றுட்டு அழுதுட்டு திரும்பி வந்துடுறார். அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வருகிறார்கள். வந்து சொன்னாங்க, நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை இருக்கிறதே, நாளைக்கு இந்த பெண்மணியினால் 70,000 பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த பெண்மணியினுடைய ஷஃபாஅத்தினால் 70,000 பேர் சுவனத்திலே செல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருடைய கவர்னர் அவருடைய பேரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, தினமும் அவர் 1000 முறை ஸலவாத் என் மேல ஓதுவாரு, ஆனா அவரு ஒரு 2 நாளா 3 நாளா ஓதுறதை விட்டுட்டாரு. அதனால உங்களுக்கு அதற்கு பகரமாக 400 தீனார்களை நான் கொடுக்க சொன்னதாக நீங்கள் சொல்லுங்கள்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போலவே அந்த மனிதரும் போய் கேட்கிறாரு, கொடுக்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு ஆனந்தம். ஏன்னா அவர் பாருங்க ஸலவாத்துக்களை ஓதி இருக்கிறார். நம்ம நினைப்போம் என்னடா பொய் சொல்றியான்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. நாயகம் என்னுடைய ஸலவாத்தை கேட்டிருக்கிறார்களா, அதை கேட்டு உங்களுடைய கனவிலே வந்து சொல்லி இருக்கிறார்களா அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் அவர் என்ன செய்கிறாரு, 100,000 தீனார்களை ஏழைகளுக்கு சதகா செய்கிறார். 1000 தீனார்களை ஏழைகளுக்கு சதகா செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதே 400 தீனார்களை இந்த நபருக்கும் கொடுத்து அனுப்புகிறார். அந்த ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள். அப்ப அவங்க அந்த குழந்தையாக பிறந்ததுக்கு பிறகு அவங்க வளர்றாங்க. வளரும் போது தாய் தந்தையர்கள் இருவருமே வஃபாத்தாயிடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்களை சூழ்நிலையின் காரணமாக அடிமையாக விற்கப்படுகிறது. இவங்க ஒருத்தர் அடிமையாக வாங்கிட்டு போயிடுறாரு. வாங்கிட்டு போயிட்டா அவங்க காலையிலே அந்த எஜமானனுக்கு பணிவிடைகளை செய்கிறார்கள், இரவிலே முஸல்லாவிலே நின்று தொழுகிறார்கள். இப்போ இன்னைக்கு எந்த பெண்மணிகள்
நைட்டு இஷா தொழுகை தொழுகிறார்கள் அல்லது இஷா தொழுததுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே திக்ர் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா ஒரு பெண்ணால் பலகீனமானவன் என்று யாரை அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ அப்படிப்பட்ட ஒரு பெண் அல்லாஹ்வை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பலமுள்ளவன் என்று அல்லாஹ் சொல்கிற அப்படிப்பட்ட ஆண் அல்லாஹ்வை அடைவதற்கு மறுக்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட ராபியத்துல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்யறாங்க, அடிமையாக இருக்கிற போது அல்லாஹ்வுடைய முஸல்லால வானத்தில் திறந்த வானத்திலே முஸல்லாவை போட்டு அந்த எஜமானர் தூங்கியதற்கு பிறகு போய் தொழுகிறாங்க. தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய எஜமானனா அப்படின்னு சொல்லி இவருக்கு கொடுத்துட்டு இவருடைய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு உன்னுடைய வேலைகளையும் காக்கிறதுக்கு நான் தாமதமாக வந்து விட்டேன் யா அல்லாஹ், அதனால என்னை மன்னிச்சிரு, அதனால என்னை மன்னித்து விட யா அல்லாஹ் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க பேசுறத இந்த எஜமானர் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திடலாம். பார்த்தா வானத்தில் இருந்து ஒரு விளக்கை போல ஒரு ஒளி அவர்களுடைய தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கிறது. ராபியா பஸ்ரி அவங்களுடைய தலைக்கு மேலே. இதை பார்த்துட்டு அவங்க கேட்கக்கூடிய துவாவையும் இவர் பார்த்துட்டு, சரி இவங்களை போய் நம்ம அடிமையாக வச்சிருக்கிறோம், இவர் அடிமையாக இருக்க தகுதியானவர் அல்ல, இவர் அல்லாஹுவுக்கு மட்டுமே அடிமையாக இருக்க தகுதியானவள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போய் உரிமை ஏற்றுறாரு. காலையில் மரியாதை எல்லாம் செய்து இவங்க விட்டுறாரு. அப்போ பாருங்க, ஒரு பெண் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அடைய முடியும் என்பதற்கு இந்த ராபியா பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்றாங்க உலமாக்கள். நாளைக்கு கியாமத்துடைய நாளிலே எந்த ஆண்கள் எல்லாம் அல்லாஹ்வை அடைந்தார்களோ அவர்கள்லாம் வாங்கன்னு சொல்லும் போது 2 பெண்கள் எழுவார்களாம். அதுல முதல்ல எழுறது யாருன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாமும், இரண்டாவதாக எழக்கூடியவர்கள் இந்த ராபியா பஸ்ரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நாயகம் சொல்லி தந்த முன்னுதாரணங்களும், ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கணவனுடைய காலடியில் தான் சூனம் இருக்கிறது என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனை நல்லவன் என்று சொன்னால்தான் ஒரு மனிதன் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, அவர் நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கு சான்றிதழ் என்னன்னா தன்னுடைய மனைவி சொல்லணும் இவர் நல்லவர். அப்ப இதெல்லாம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களும் பெற்றோர்களாக இருக்க வேண்டியவர்களும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். எனவே வல்ல ரஹ்மான்